பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணிகள் இந்திய ஜனநாயக கட்சி இணைந்திருக்கும் நிலைகள் 6 தொகுதிகள் வரை கேட்க திட்டமிட்டு இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஐஜிகேவுக்கு 6 தொகுதிகள் கேட்கும் நிலைகள் தங்களுக்கு 12 தொகுதிகள் வேண்டுமென தமிழ் மாநில காங்கிரசின் ஜி.கே. வாசன் பாஜகவிட கோரிக்கை விடுத்து வருவதாக சொல்கின்றனர். வரவிருக்கும் தமிழக சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு அதிமுக பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் தொகுதி ஒதுக்கீடு தொடர்பான சண்டைகள் மெதுவாக வெளியில் வர தொடங்கியுள்ளன. ஏற்கனவே பல கட்சிகளை ஒரே கூட்டைக்குள் வைத்திருக்கும் இந்த கூட்டணிகள் இப்பொழுது யாருக்கு எத்தனை தொகுதி என்ற கேள்வி பெரிய தலைவலியாக மாறியுள்ளது. சமீபத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்துள்ள இந்திய ஜனநாயக கட்சி தங்களுக்கு 6 சட்டப்பேரவை தொகுதிகள் வரை ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்க உள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. அதிமுக பாஜக கூட்டணி பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியை அடிப்படையாக கொண்டு அதற்கு சமமான சட்டப்பேரவை தொகுதிகள் என்ற கணக்கில் இந்த கோரிக்கை வைக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே ஐஜிகேவுக்கு 6 தொகுதிகள் என்ற நிலை உருவாகும் பொழுது தங்களுக்கு குறைந்தபட்சம் 12 தொகுதிகள் வேண்டுமென தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் பாஜக தலைமையிடம் வலியுறுத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 2026 சட்டப்பேரவை தேர்தல் தமிழக அரசியல் சூழல் தற்போது 4 முனை போட்டியை நோக்கி நகர்ந்து வரும் நிலைகள் ஆளும் திமுக, எதிர்க்கட்சியான அதிமுக, நாம் தமிழர் கட்சி மற்றும் தமிழக வெற்றி கழகம் ஆகியவை தனித்தனி பாதையில் பயணிக்க கூட்டணிகள் பலம்தான் வெற்றியை தீர்மானிக்கும் முக்கிய காரணியாக மாறியுள்ளது. இதை உணர்ந்த அதிமுகவும் திமுகவும் தங்கள் கூட்டணிகளை பலப்படுத்துவதில் தீவிரம் காட்டி வருகின்றன. அந்த வகையில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிகள் ஐஜிகே இணைந்திருப்பது அந்த அணிக்கு ஒரு கூடுதல் பலமாகவே பார்க்கப்படுகிறது. ஐஜிகே ஆனால் மதுராங்கத்தில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரம்மாண்ட பிரச்சார கூட்டத்தில் ஐஜிகே நிறுவனர் பாரிவேந்தரும் கட்சி தலைவர் ரவி பச்சமுத்துவுக்கும் பங்கேற்காதது பல்வேறு சந்தேகங்களை கிளப்பியது. முதலில் தொகுதி ஒதுக்கீட்டில் உடன்பாடு ஏற்படாததால் தான் அவர்கள் பங்கேற்கவில்லை என கூறப்பட்டது. பின்னர் விழா நடைபெறும் இடத்திலிருந்து சுமார் 800 மீட்டர் தொலைவில் போலீசார் அவர்களின் வாகனத்தை தடுத்து நிறுத்தியதால் அவர்கள் திரும்பி சென்றதாக தகவல் வெளியானது. இதனால் கூட்டணிக்குள் உள்ள உட்புற சிக்கல்கள் வெளிப்படையாக பேசப்பட தொடங்கின. இந்த சூழ்நிலையில் ஐஜிகே தனது அடுத்த கட்ட அரசியல் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது. ஐஜிகே 6 தொகுதி பிப்ரவரி 8ஆம் தேதி கடலூர் மாவட்டம் வேப்பூரில் நடைபெற உள்ள மாநில மாநாடு அந்த கட்சியின் அரசியல் நிலைப்பாட்டை தெளிவாக வெளிப்படுத்தும் மேடையாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஐஜிகே நிர்வாகிகள் கூறுகையில் பாஜக தமிழக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவது உறுதி செய்யப்பட்டது என தெரிவிக்கின்றனர். கடந்த 2014, 2019 மற்றும் 2024 மக்களவை தேர்தலில் பாஜக கூட்டணியில் ஐஜிகே போட்டியிட உள்ளதை சுட்டிக்காட்டி அதற்கேற்ற வகையில் சட்டப்பேரவை தொகுதிகள் கேட்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றொரு பக்கம் நீண்ட காலமாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வரும் தமிழ் மாநில காங்கிரஸ் இந்த முறை தொகுதி எண்ணிக்கையை அதிகரிக்க தீவிரமாக முயற்சித்து வருகிறது. கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலில் 6 தொகுதிகளில் மட்டும் போட்டியிட்ட தமாக 2026 மக்களவை தேர்தலில் 3 இடங்களில் நின்றது. ஆனால் வரவிருக்கும் சட்டப்பேரவை தேர்தலில் குறைந்தபட்சம் 12 தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்பதில் தமாக உறுதியாக உள்ளது. இதற்காக 15 தொகுதிகளில் அடங்கிய பட்டியலை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் பாஜக தலைமையிடம் கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. ஜி.கே. வாசன் இதற்கு பின்னணி என்னவென்றால், பதிவு செய்யப்பட்ட ஒரு அரசியல் கட்சி பொதுவான தனிச்சின்னத்தில் போட்டியிட வேண்டுமென்றால் குறைந்தது 12 தொகுதிகளில் போட்டியிட வேண்டுமென்ற தேர்தல் விதிமுறையே இல்லையென்றால் ஒவ்வொரு தொகுதிக்கும் தனித்தனி சின்னம் வழங்கப்படும். இதை தவிர்க்கவே தமாக இந்த 12 தொகுதி கோரிக்கையை முன்வைத்துள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.